வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ ஐயனார் துணை சீரியலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமான ஃபன்னாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி சீரியல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் அண்ட் நிலா 2 பேருமே வந்திருந்தாங்க எபிசோடு ஃபுல்லாக. ஸோ அவங்களுடைய கான்வர்சேஷன் ஃபுல்லாக செம்ம சிரிப்பாகவே இருந்தது. ஸோ நேற்று நடந்தது அப்படியே கண்டினியூ பண்ணும்போது அவங்க பெரியப்பாவை வந்து பல்லவன் பாண்டி 2 பேரும் கடத்திட்டு போய் அடின்னு அடிச்சிருப்பானுங்க நிலாவோட ஐடியா படி. இன்றைக்கி வந்து அவங்க பெரியப்பாவுக்கு வந்து சோழன் மேலே டவுட் வந்துடும். டேய், நீ தானே பழி வாங்குறதுக்காக என்னை ஆள் வச்சு இப்படி கடத்தி அடிக்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே சோழன் வந்து நிலாட்ட சொல்லுவாப்பில், பாருங்கள், நம்ம வந்து இந்த ஆளை காப்பாற்ற வரலாம், நம்ம வந்து காப்பாற்றலைன்னா இந்த ஆளை அடின்னு அடித்து கொண்டிருப்பானுங்க, பாவம்னு சொல்லி வந்து அந்த ஆள் நம்மளை மேலே பழி போடுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலாட்ட சொல்லுவார். நிலாம வந்து ஆமாம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க பெரியப்பா சொல்லுவார், இல்லைடா நான் பதட்டத்தில் ஏதோ சொல்லிட்டேன், நீங்கள் தான் காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாப்பில். ஜூஸ்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்பார். இல்லை எனக்குலாம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எஸ்கேப் ஆகி போயிடுவார். ஸோ இவங்களுக்கு ஒரே இதாக இருக்கும். உங்கள் அப்பாட்ட தான் நிலா சொல்லுவாங்க சோழன்ட்ட, உங்கள் அப்பாட்ட தான் வந்து அப்போ உயில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சோழன் சொல்லுவார், அந்த ஆள் தான் தொலைச்சிட்டாப்லையாமே, அப்படி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ சோழன் வந்து ஒரு விஷயம் பண்ணுவார், போய் டீயும் பஜ்ஜியும் வாங்கிட்டு வருவார். நிலாவுக்குன்னா கோபம் தாங்க முடியாது, நம்ம என்ன சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக இருப்பாங்க. இனிமேல் டீலாம் ஊற்றி குடிச்சிட்டு இருப்பாங்க. சோழன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டா பச்சையை வந்து அந்த டீ கிளாஸ்க்குள்ள நல்லா முக்கிய வந்து சாப்பிடுவாப்புல. சோழன், இது என்ன காம்பினேஷன், இது பார்க்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிலா. ஏம்மா இதோட டேஸ்ட் உனக்கு தெரியாதாம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனிவே சோழன் வந்து சொல்லுவார், எனக்கு பிடிச்சிருக்குது நான் சாப்பிட்றேன், உங்களுக்கு என்ன, உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்போது அங்கிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கே திருப்பிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாப்புல. அப்போ வந்து ஒரு ஐடியா பண்ணுவாங்க, நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போய் இறங்கி நம்ம வந்து உயிலை வந்து தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நிலாவுக்கு வந்து அந்த காஃபிக்குள்ளே வந்து பச்சையை அமுக்கி சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஐயராக இருக்கும் போல இருக்குது. மூஞ்சியவே ஒரு மாதிரியாக வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எனிவே அதுக்கப்புறம் ஐடியா பண்ணுவாங்க. சோழன் வந்து கார் எடுப்பார். எங்கே கார் எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து நிலா கேட்பாங்க. வீட்டு முன்னாடி நிப்பாட்டி நம்ம இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கார் இங்கே நிப்பாட்டினா பெரியப்பா பார்த்துட மாட்டாரா, என்ன ஐடியா, என்ன மூளை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே இறங்குறதுக்குள்ளே அவங்க படுற பாடு, அந்த கேட்டை தாண்டி குதித்து அது நிலாவை வந்து சோழன் வந்து தூக்கி வந்து அந்த கேட்டுக்கு அங்கிட்டு தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்டு வெளியே போகணுன்னு பார்த்தா அங்கேயும் பூட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் ஏணி மூலியமாக வந்து மேலே ஏறிடுவாங்க ஓட்டுக்குள்ளே. நிலாவும் நானும் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கப்போர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவையும் ஓட்டு மேலே ஏற்றிடுவாப்புல. அங்கேருந்து ஓட்டை பிரித்து சோழன் மட்டும் வீட்டுக்குள்ளே குதிச்சிடுவார். அதுவும் பட்டியலில் கயிறை கட்டி குதிக்கிறாங்க. ஏன்டா பட்டியலில் கயிறு கட்டி குதிக்கிறீங்களா, அது உடஞ்சிடாதாடா அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ எனிவே உள்ளே போயிடுவார். உள்ளே போயிட்டு நல்லா தேடிக்கிட்டு இருப்பார். வெறும் அரிசிகளெல்லாம் தேடுவாப்பில். எங்கே அரிசியிலலாம் என்னங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேள்வி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க அப்பாவுடைய ட்ரங்க் பெட்டிக்குள்ள அந்த பத்திரம் இருந்தது மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே அவங்க பெரியப்பா வேறு உள்ளே வந்துடுவார் ஏதோ லைட்டை எடுத்துகிட்டு. ஸோ அவங்க பெரியப்பாட்ட மாட்டிடுவாங்களா, உயில் கிடச்சிருமா அப்படிங்கிறது தான் பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு எபிசோடில் இது தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சீரியலில் பிடிச்ச கேரக்டர் யாருன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.